நாய்ங்கலாம் அவனுங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்க போகுது? சும்மா சோறு வேணும், அதுக்கு ஜெயில் வேணும். அழகாக இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு கேங்காக போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்கள பாதுகாத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கார்த்திக் மோகன்ராஜ் அந்த 2 நாய்களையும் பாதுகாத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 போலீஸு, அவனுக்கு ஒரு லாக்கப்பு, இதெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் வேறு இதில். அந்த குழந்தையோட கை, கால், கழுத்து எல்லாத்தையும் உடைத்து குளத்தில் தூக்கி போட்டிருக்காங்கங்க. எவ்வளோ துடிச்சிருக்கும் அந்த குழந்தைங்க. நம்ம குழந்தைக்கே சின்னதாக அப்படி கீழே விழுந்துட்டாலே நம்ம எவ்வளோ பதறுவோம், அது எவ்வளோ அழுகும். லைட்டாக ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கீழே விழுந்துட்டாலே அதுக்கு வலி தாங்க முடியாது, பெற்றோருக்கு வலி தாங்க முடியாது. அந்த குழந்தையோட பாலியல் பலாத்காரம் செஞ்சு கை காலை முறித்து கழுத்தை உடச்சி தூக்கி போட்டிருக்காங்க. அந்த நாய்க்கு கை கால் உடஞ்சிருச்சா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க பண்ணாமல் இருப்பாங்க? அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, நல்லா தூங்குறதுக்கு வசதியாக ஜெயிலை கொடுத்து, ஃபேனை கொடுத்து, சோறு போட்டு, வாரம் முட்டை கொடுத்து, இதெல்லாம் கொடுத்து எதுக்கு வளர்த்துறீங்க? நம்ம நாட்டுக்கு அவனுங்க என்ன தியாகியா? இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது தியாகி வேலை செய்யறதுக்காக சேவ் பண்ணுறீங்களா? பண்ண உடனே என்கவுண்டர் பண்ணுங்கள், நடு ரோட்டில் வச்சு வெட்டுங்க. இல்லையா மக்கள்கிட்ட கொடுங்க, பெற்றோர்கிட்ட கொடுங்க, பாதிக்கப்பட்ட பெற்றோர்கிட்ட கொடுங்க அந்த நாய்ங்களை, அவங்க பார்த்துக்குவாங்க. இதுக்கு பின்னாடி 10 போலீஸு, லாக்கப்பு, அந்த டாகை வேற வந்து பாதுகாத்துறீங்க. எப்படிங்க முடியுது சொல்லுங்கள். தயவு செய்து சட்டம் கடுமையாக தண்டனைகள் விதிக்கணும். இந்த தண்டனை இந்த கார்த்திக் மோகன்ராஜ் இந்த 2 நாய்களையும் கொடுக்குற தண்டனை தமிழ்நாட்டில் எந்த பொண்ணு மேலேயும் குழந்த மேலேயும் கை தொற்றுக்கே அவனை யோசிக்கணும். தயவு செய்து சிஎம் சார், விஜய் சார், தயவு செய்து சட்டம் கடுமையாக இருக்கணும். உங்களை தயவு செஞ்சு நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்களால் முடியல, இதை பார்த்து பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சு. ப்ளீஸ் தமிழ்நாட்டை தயவு செஞ்சு க்ளீன் பண்ணுங்கள். இந்த நாய்ங்களாம் கொல்லுங்க, க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது. அந்த குழந்தைய நினச்சா, அந்த குழந்தை முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி முடியலைங்க, கஷ்டமாக இருக்குது.